அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இதை கேட்டுட்டு இருக்க உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏசப்பா சொல்றாங்க, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்கிறத நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்கிறத நீங்க விசுவாசிக்கும் போது ஏன் பல தீமையான காரியங்களை பார்த்து சோர்ந்து போறீங்க? எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கிற தைரியம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எதை பார்த்தும் பயந்து போக மாட்டோம். இன்னைக்கு தீங்கான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது நம்ம அப்படியே சோர்ந்து போறோம். நம்ம வாழ்ந்து இருக்கிறது, நம்ம சந்தோஷமா இருக்கிறது சத்ருவானவனுக்கு பிடிக்காது. அதனால தீங்கான காரியங்களை செய்வான். இன்னும் மனுஷர்கள் மூலமா கூட இருந்து செயல்படுவான். இன்னைக்கு நம்முடைய நிம்மதி சமாதானத்தை கெடுக்கும்படி சத்ருவானவன் எந்தெந்த கலைகளை விதைக்கிறானோ அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில தீங்குதான். அது எப்படிப்பட்ட தீங்கா இருந்தாலும் அந்த தீங்கின் மத்தியில ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிற ஒரு தைரியம், விசுவாசம் நமக்குள்ளாடி இருந்துச்சுன்னா இந்த சத்ருவானவன் நம்மளை ஜெயிக்க முடியாது. அந்த தீங்கின் மத்தியில ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவாரு. இன்னைக்கு ஏசப்பா என் கூட இருக்கிறாங்கிறத நீங்க விசுவாசிங்க. உங்க கண்ணால பாப்பீங்க. ஒருவன் உங்களுக்கு விரோதமா எழும்ப போறதும் இல்லை, தீங்கு செய்யும்படி கை போட போறதும் இல்லை. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.